الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதனின் பாவமும் அல்லாஹ்வின் கருணையும் என்ற தலைப்பின் கீழ் சில இறை வசனங்களையும் நபிமொழிகளையும் நாம் அறிய இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவமே செய்யாத ஒரு படைப்பை, அவனை தஸ்வீகு செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு படைப்பை ஆல்ரெடி படைத்து வைத்திருக்கிறார். அப்போ மனிதன் இன்னொரு படைப்பு தப்பு செய்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு படைப்பை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ்வே நமக்கு எடுத்துரைக்கிறான். அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்றாங்க, நபிமொழிகளில் எடுத்து உரைக்கிறார்கள். அப்ப தப்பு செய்துட்டு பாவம் செய்துட்டு அவங்க மன்னிப்பு கேட்கறத அல்லாஹ் எப்படியெல்லாம் எடுத்து உரைக்கிறான் என்றால் அதை அவன் விரும்புறதா சொல்றான். ஏன்னா தப்பே செய்யாம தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கத்தான் படைப்பு இருக்குது. அப்ப இவர்கள் சிந்திப்பார்கள், நல்லவர்களாக அல்லாஹ்வுக்கு அஞ்சி இருப்பார்கள், தவறும் செய்து விடுவார்கள். தவறு செய்துட்டு மன்னிப்பதற்கு என் அல்லாஹ் இருக்கிறான், அவன் மன்னிப்பான் என்ற அந்த மன்னிப்பை கேட்கும் பொழுது அல்லாஹ் அதை விரும்புகிறான். அப்படி பல வசனங்களில் அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு எடுத்துரைக்கிறான். உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு பனி ஆதம கத்தாம், ஆதமுடைய மக்கள் அனைவரும் தப்பு செய்யக்கூடியவர்கள். இதுல எல்லாரும் வந்தாச்சு. இப்ப அல்லாஹ் சொல்வத இன்னொரு செய்தி அதுல கொஞ்சம் விளக்கி சொல்றாங்க. குல்லு பனி ஆதம யஹ்திஉ பில்லைலி வன்னஹாரி, ஆதமுடைய மக்கள் பகலிலையும் தப்பு செய்யறாங்க, பாவம் செய்யறாங்க, இரவுலையும் செய்யறாங்க. செய்த பிறகு என்ன செய்யறாங்க, சும்ம
சும்மா யஸ்தகுஃபிருனி, என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுவார்கள், அஸ்தகுஃபிர் லஹு, அவர்களை நான் மன்னிப்பேன். ரெண்டு கையை வேற நீட்டி வச்சிருக்கிறான் அல்லாஹ். அப்ப எப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான், பாவங்கள் இரவு நம்ம 12 மணி நேரம் அந்த பகல்லையும் ராத்திரிலையும் சேர்ந்தாலும் என்ன செய்வாங்க, கேட்டோன்னு அல்லாஹ் என்ன செய்யறான், மன்னிச்சிருவான். அல்லாஹு மன்னிப்புங்கிற அந்த வாசலை திறந்து வைத்திருக்கிறான். திறந்து வைத்திருக்க அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொல்வதற்கு யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது. அதையும் புரிந்து கொள்ளணும். அப்ப தவறு இழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், தவறை மன்னிக்க கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகமதில் வரக்கூடிய ஒரு நபி மொழியில் சுட்டி காட்டுகிறார்கள், எடுத்துரைக்கிறார்கள். அதுபோக அல்லாஹ்வே அழைக்கிறான் அடியார், குல் யா இபாதி அல்லதி, என்னுடைய அடியார்களே, அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிகும் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், தனக்குத்தானே அன்புசிகும், தனக்குத்தானே நீங்கள் அநீதி இழைத்துக் கொண்டீர்களே அடியார்களே, மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வில் ரஹ்மத்தில் அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். என்கிட்ட கேளு, நானும் மன்னிக்க இருக்கிறேன், என்னுடைய அருளை நீ எப்படி நம்பிக்கை இழக்காதே என்பதை நங்கூரமா சொல்லி காட்டுறான் அல்லாஹ். அவரையும் சேர்ந்துட்டு அடியார்களே நான் இருக்கிறேன், சொர்க்கத்தை நான் தானே தரப்போறேன், நான் தானே உங்களை மன்னிக்கணும், மன்னிக்கிறது தண்டிக்கிறது என்கிட்ட, நான் தானே சாம்ராஜ்யத்தை மொத்தமா வச்சிருக்கிறேன், மற்றவன்லாம் சும்மா தான் கொஞ்சம் தானே தூசி மாதிரி வச்சிருப்பான், அதெல்லாம் சாம்ராஜ்யம், மொத்த சாம்ராஜ்யம் என்கிட்ட இருக்கு, உலகத்தை நான் தான் அழிக்க போறேன், உங்களுக்கு சொர்க்க நரகத்தை நான் தான் தீர்மானிக்க போறேன். அப்ப என்கிட்ட கேளு, நீங்க என்ன செய்ய, ரஹ்மத்தில்லா, என்னுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், இன்னல்லா யக்ஃபிரு துனூப, அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் என்ன செய்றான், ஜமியா, அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான், சிறுக்கு உட்பட எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவானே அல்லாஹ். அப்ப அனைத்து பாவம் ஜமியாங்கன்னா எல்லாம் டோட்டல் பாவத்தை மன்னிக்க நான் இருக்கிறேன். அப்ப எப்படி பாவம் செய்தா நான் மன்னிக்கிறேன்னு சொல்ல, உன்னையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்வதற்கு யாருக்கும் என்ன கிடையாது, அதிகாரமே கிடையாது. அந்த சொல்லே சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்த மாதிரி ஆயிரும். நீ சொல்லுவது நீ யாரு அப்படிங்கிற ஒரு சொல்லு அதுல இருக்கிறோம். அதனால அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான், ஜமியா அனைத்தை மன்னிக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்றால், இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிக்க கூடியவனாகவும் அன்பு செலுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறான். பாவங்கள் நானே அன்பு செலுத்தக்கூடியவனா இருக்கேன், பாவங்களை நான் என்ன செய்வேன், நான் மன்னித்து விடுவேன். மன்னிப்பையும் எனக்கு நானே வச்சிருக்கேன், அன்பையும் எனக்கு அளவுக்கு அதிகமாக வைத்திருக்கிறேன். அதுபோக தப்பை எப்படி சொன்னா, இது மிஸ்யூஸ் மாதிரி பண்ணக்கூடாது. அல்லாஹ் என்ன ஒன்னும் தெரியாதவனா, அவன் லத்தீஃபுன் கபீர், நுட்பமான அறிவுள்ளவன். தப்புகள் என்பது தவறு தெரியாம இழைப்பது, தெரியாம சேர்ந்துருவான், கோபதாபங்களில் சேர்ந்து விடுவான், உணர்ச்சி வசப்பட்டு சேர்ந்து விடுவான், தன்னை மறந்து சேர்ந்து விடுவான். அப்படிதான் அவன் படைக்கப்பட்டு இருக்கிறான். அப்ப செய்யச்சல அதுக்கு மன்னிப்பு கொடுக்க அல்லாஹ் இருக்கிறான், கவலை வேண்டாம். சேர்ந்துட்டெல்லாம் அல்லாட்ட மன்னிப்பு கேளு. நீ அல்லாவே இல்லைன்னா சொல்லிட்ட, அல்லாவே என்ன மண்ணு மறுத்துட்டியா, அல்லாவை நம்பிவிட்டு எனக்கு மன்னிப்பதற்கு ஒருவன் இருக்கிறான் நினைத்து உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடியவனாக தான் ஒன்ன படைக்கப்பட்டு இருக்குது. அப்படிதான் இருக்கிற. அப்படி இருக்கத்தக்க அதை மாறி எப்படி இருக்க முடியும்? 24 மணி தஸ்பீகும் கையுமா இருந்து நாங்க அதுக்கு அப்பாற்பட்டவன் சொன்னால் அது பெரிய பொய்யின் தான் அர்த்தம். அப்படி இருக்கவே முடியாது. அப்படி இருக்க முடியாதுங்கிறது சில ஆதாரங்களை நம்ம பார்க்க போறோம். அதே போல அனீபு, நீங்கள் திரும்பி விடுங்கள், இலா ரப்பிக்கும் அஸ்லிமு, என்னன்னா தப்பு எதுவும் சேர்ந்துட்டோம்னா காலம்புறம் அப்படி உட்கார்ந்துட்டா இருக்கணும், டக்குன்னு திரும்பிடணும், ரிவேஸ் வாங்கி அதை டக்குன்னு நினைச்சணும். அனீபு திரும்பி விடுங்கள், இலா ரப்பிக்கும் அஸ்லிமு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு திரும்பி விடுங்கள். லஹு மின் கப்லு அன் யதிகும் மினல் அதாப், உங்களுக்கு வேதனை வருவதற்கு முன்னால் திரும்பி விடுங்கள். அவங்கிட்ட கட்டுப்பட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆயிரணும். அல்லாவை சேர்ந்து போட்டேன் ரிட்டர்ன் ஆயிரணும். அப்படியே நினைச்சு அப்படி சேர்ந்துகிட்டே இருக்க கூடாது. சேர்ந்துகிட்டு நம்ம மன்னிக்கலாம், மௌத் வந்துட்டா என்ன பண்ணுவேன், அதாப் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? அப்ப அதான் அல்லாஹ் என்ன சொல்றான், கபுல் யதிகுமுல் அதாப், உங்களுக்கு அதாபு வருவதற்கு முன்னால் என்ன செய்யுங்க, திரும்பி விடுங்கள் அவனிடம். சும்மலா துன்சரூன், உங்களுக்கு யாரும் அந்த நேரத்துல உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள். அவன் முடிஞ்சு போச்சு, டயம் முடிஞ்சிடும். டயம் முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? ஃபிரோன் மாதிரி கடைசி டயத்துல மன்னிப்பு கேட்க நல்லா ஏத்துக்க மாட்டானே, செய்யற அக்கிரமம் அயோக்கியத்தனத்தெல்லாம் சேர்ந்து போட்டு தேதி குறிப்பிட்டா மன்னிப்பு கேட்டு இன்னும் டயம் இருக்குன்னா சொல்லணும். அவன் டக்குன்னு திருந்திடணும், சேர்ந்து போட்ட ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அப்படின்ற நிலைக்கு வந்து விடணும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னையே சொல்றாங்க. எப்படி சொல்கிறார்கள் என்றால், அவங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அவங்களுக்கு முன்பின்னா இனிமேல் அட்வான்ஸா செய்ய மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஏதாவது செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து விட்டான்.
அதற்கு அர்த்தம் என்னன்னா அந்த மாதிரி நல்லடியார்கள் செய்ய மாட்டாங்க, அந்த அளவுக்கு இதா இருப்பாங்க. ஒன்று ரெண்டு தெரியாம செய்திருவாங்க, கோபத்துல பேசிடலாம், திட்டிடலாம். அல்லாஹ் அதனால சில பேருக்கு ஒரு கிஃப்டா கொடுத்துருவான், முன்பின் பாவத்தை மன்னித்துட்டான். சஹாபாக்களுக்கு மன்னித்திருக்கான் அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி செய்தி இருக்கு. அப்படி மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, தூபு இலல்லாஹி ஃபஇன்னி அதூபு ஃபில் யௌம இலைஹி மிஅத மர்ரத, ஒரு நாளைக்கு நான் 100 முறை மன்னிப்பு கேட்கிறேன். அப்ப நம்ம எம்மாந்திரம், நம்மளும் நிறைய கேட்கிறோம். 100 முறை மன்னிப்பு கேட்கிறேன், ஏனென்றால் எனக்கு உள்ளத்தில் நெருடல் ஏற்படுகிறது, அதாவது ஏற்படும். அதனால நான் என்ன செய்யறேன், அல்லாஹ்விடம் 100 முறை மன்னிப்பு கேட்கிறேன். ஒரு சில ஹதீஸ்ல 70 முறை வருது. அப்ப 100 முறை முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட இறை தூதர், சொர்க்கத்துக்கு தூதர்கள், சொர்க்கத்துக்கு செக்யூரிட்டி, டவுட் கிடையாது. அவங்க 100 முறை அல்லாஹ்ட்ட என்ன செய்யறாங்க, மன்னிப்பு கேட்கிறாங்க. மன்னிப்பு அல்லாஹ் விரும்புறாங்க, அது ஒரு பக்கம். அதை இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப 100 முறை இறை தூதர். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அவங்க வழியில வந்து நம்ம என்ன செய்யணும், மன்னிப்புகளை அதிகமா கேட்கணும். நம்ம எவ்வளவோ ஏதோ செய்திருவோம், திட்டிடுவோம், கோபத்தில் என்ன செய்திருவோம், அவங்கவுங்க தப்பு அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப அல்லாஹ் அந்த பாவத்தை நீங்க தௌபா பண்றதை விரும்புகிறான். அதை திருந்தி அப்படி மாறிடணும். அடுத்தடுத்த நாள் அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த அல்லாஹ் ஒரு தவறை பத்தி ஆல இம்ரான்ல ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாயிஷதன், அருவருப்பான காரியங்கள், ஃபாயிஷ் அருவருப்பான காரியங்களை, வெட்கக்கேடான காரியங்களை நீங்கள் செய்து விட்டாலோ, அவுதலமும் அல்லது உங்க அன்புசகும் தங்களுக்கு தாங்களை அநீதி இழைத்து விட்டாலோ, சேர்ந்துட்டு அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, ஸக்கருல்லாஹ், டக்குன்னு அல்லாஹ்வை நினைவு கூறுவாங்க. நினைவு கூர்ந்து என்ன செய்வாங்க, ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூப, பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். டக்குன்னு என்ன செய்வாங்க, இந்த மாதிரி சேர்ந்துட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு விடுவார்கள். செய்து அப்படியே நெஞ்சு வெறியா அப்படி இருக்க மாட்டாங்க, தப்பை சேர்ந்துட்டு துடிச்சிருவாங்க, மாறி விடுவார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். வமின் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்க கூடியவன் யாரு இருக்கா? அல்லாஹ்வே அதுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறான். நான் தானே மன்னிக்குவேன், மன்னிப்பதற்கு யாரு இருக்கா? உங்களுக்கு செய்து போட்டியல்ல, நான் இருக்கேன். இல்லல்ல, அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாது, மன்னிப்பு கேளுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நமக்கு எடுத்து உரைக்கிறான். துடிச்சு போயிருவான் அவன். துடிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், வலம் யுஸ்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் அறிந்து கொண்டே அந்த பாவத்தை செய்து கொண்டு, யுஸ்ரு அதில் நிலைத்து இருக்க மாட்டார்கள். நிலைத்து இருக்க மாட்டாங்க நல்லவங்கன்னா. சேர்ந்து போட்டான்னு அடுத்து ரிவேஸ் தான், மறுகணமே அதுல நிலைத்து ஒரு 2 மாசத்துக்கு கொள்ளை அடிச்சுட்டு மொத்தமா திருந்திடலாம், ஒரு 2-3 மாசத்துக்கு அயோக்கியத்தனை சேர்ந்து போட்டு அப்படி திட்டம் கிடையாது. செய்யறங்கிறதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணம் சொல்லி காட்டுறாங்க. நல்லடியார்கள் எப்படி தெரியுமா இருப்பார்கள், ஒரு மலையை பார்த்தால் ஜபலை பார்த்தா அது நம்ம மேல விழுந்து விடுமோ அப்படின்னு துடித்து விடுவார்கள். மனசுல நெருடல் வந்தா இது தவறு செய்ய போறோம், அதற்கு உதாரணம் சொல்லி காட்டுறாங்க. மலை நம்ம மேல விழுந்துருமோ அப்படி என்று நல்லடியார் துடித்து விடுவார்கள். தவறா இருக்கும், ஒருவேளை சந்தேகம் வந்தாலே நோன்று என்று ஒரு அளவுகோலை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அப்போ என்ன செய்ய மாட்டாங்க, நிலைத்து இருக்க மாட்டாங்க, அதை விட்டு வந்துருவாங்க. அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, நாங்கெல்லாம் மலக்கு மாதிரி எங்க இயக்கத்தை எல்லாம் அல்லாஹ் கண்ட்ரோல் பண்றான், நாங்க எல்லாம் பயங்கரமான நல்லவங்க அப்படி சொன்னாலே ஆபத்தானதுன்னு அர்த்தம். அது எப்படி சொல்ல முடியும்? ஆபத்தான மலக்குகள் எங்களை கண்ட்ரோல், எங்கெல்லாம் நேரடியா அல்லாஹ் கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னு சொல்லி பல ஜமாத்துக்காரங்க கூட சொல்லுவாங்க. நாங்க போனோம், ட்ரெயின் நின்னுச்சுங்குவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நாங்க எங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாம் எங்க அல்லாஹ் கட்டி காத்துக்கிட்டு இருக்கான், நாங்களாம் தப்புக்கு அப்பாற்பட்டவங்க, அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, தப்புக்கு அப்பாற்பட்டவங்க என்று வெறி கொண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வெறி கொண்ட இந்த வசனத்துக்கெல்லாம் எப்படி சொல்ல வருவாங்க? அப்ப அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு வசனத்தை பாருங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லதி நப்சி பி யதிஹி, எவன் கைவசம் என் உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லவ்லம் துனூபி லதஹபல்லாஹு பிக்கும், ஒரு பாவம் செய்துவிட்டு பாவம் செய்யாதவர்களாக நீங்கள் இருந்தால், பாவமே செய்யாதவர்களாக இருக்கணும், ஒரு தவறு கூட செய்யாதவர்களாக இருந்தால், வலஜாஅஹும் பி கௌமின் பி துனூபி, இன்னொரு உம்மத்தை, இன்னொரு கௌமை கொண்டு வந்து விடுவான், உங்களை அழித்து விட்டு கொண்டு வந்துருவான். தப்பே செய்ய மாட்டோம், 100% அப்படியே தங்கம் தான் அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிருவான், அழிச்சிருவான், அகற்றிடுவான். எதுக்கு தேவையே இல்லையே, அப்படிப்பட்ட படைப்பு தான் நான் வைத்திருக்கிறேன்னு.
அப்போ தேவையே இல்லை, என்ன செய்திருவான், அகற்றி விட்டு இன்னொரு கௌமை கொண்டு வந்து விடுவான். அவர்கள் பாவம் செய்து அல்லாவிடம் அவங்களும் பாவம் செய்யணும், அவங்க பெர்ஃபெக்டா இருக்க கூடாது, அவங்க பாவம் செய்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பார்கள். அல்லாஹு அவர்களை மன்னிப்பான். அப்ப இன்னொரு கூட்டத்தை கொண்டு வந்துருவான். பாவமே செய்ய மாட்டோம் முமின் அப்படி இருந்தா என்ன செய்ய முடியும், பயான் கூட தேவை இருக்காது, அப்போ எச்சரிக்கை கூட இருக்காது. அப்போ அப்படித்தான் இருப்பான். ஆரம்ப ஸ்டேஜிலே தான் சொல்லியாச்சு, இவன் திமாவுக்கும் ரத்த சிந்தக்கூடியவர்களாகவும் குழப்பவாதிகளாகவும் இருப்பார்கள், அல்லாவுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்கள் வந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான். யாரும் அப்படி 100% பெர்ஃபெக்டா பேசுறான் என்றால் புழுகிறான், அண்ட புழுகு ஆகாச புலகு என்றுதான் அர்த்தம். அதனால அது வந்து பாவத்தில் கொண்டு விடும், அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோக அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இன்னொரு ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாமெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ் தான். யத்தனஸ்ஸலு ரப்பனா தபாரக வ தஆலா, ஒவ்வொரு இரவிலும் குல்லு லைலத்தும் இல சமாஇ துன்யா, ஒவ்வொரு இரவிலையும் கண்ணியமிக்கும் இறைவன் இறங்கி வருகிறான். இறங்கி வரணும் அவனுடைய அருள், அவன் அரசுல தான் இருப்பான். இறங்கி வந்து ஹீன எபுகா சுலுசு லைலி, 3 இரவில் ஒரு பகுதி 8 பிரிச்சுக்கிறணும், ஒரு 12 2 அந்த மாதிரி வச்சுக்கிறணும். தகஜதான் நமக்கு தெரியுமே. அப்படி அந்த அவனுடைய அருளை இறக்கிட்டு அல்லாஹ் கேட்பான், யகூலு மன் யதஅனி ஃபஅஸ்தஜிபு, யாராவது கேட்கிறவர்கள் இருக்கிறாங்களா, யாராவது என்கிட்ட கேட்கிறீங்களா, உடனே தர்றேன். அஸ்தஜிபு ஜவாப், நான் உடனே பதில் அளிக்கிறேன், தருகிறேன். அஸ்தஜிலஹு மின் யஸ்அல்னி ஃபஅதி, கேட்டால் கொடுப்பேன். யாராவது பாவம் செய்து அந்த பாவ மன்னிப்பு கேட்டால் அவர்களை மன்னிப்பேன். இங்கேயும் 2 இடம் 2 விஷயம் சொல்றாங்க அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஹதீஸ்ல வருது, புகாரில. அப்போ கேட்டாலும் கொடுத்துருவேன், அதுக்கு ஒரு டயத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா கேளுங்க, கீழே வர வரைக்கும் வந்து நிக்கிறேன், என்னுடைய அருள் நிக்குது, கேட்டால் கொடுத்து விடுவேன், பாவ மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடுவேன் என்று யஸ்தகுஃபிருனி ஃபஅகுஃபிர் லஹு, அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பார்கள், அவர்களை நான் மன்னித்து விடுவேன், என்னிடம் கோரிக்கை வைப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாவ மன்னிப்பு மனுஷன் செய்து விட்டால் அதுல என்ன செய்திடக்கூடாது, அப்படியே மேலையும் கீழையும் குதிப்பதற்கு ஒண்ணும் இல்லை. பாவமே செய்ய மாட்டோம், பள்ளிவாசலும் கைமாக, தஸ்மீமணி கைமாக இருக்கிறோம், அதிகமாக அல்லாஹ்வை வணங்குறோம், நாங்கள் ஒரு பாவம் செய்யாதவர்கள் என்றெல்லாம் சொன்னால் அது வந்து இஸ்லாமிய அடி கோட்பாட்டுல அப்படி வந்து சொல்லவே முடியாது. மனுஷனால ஏதாவது ஒண்ணு செய்து விடுவான், அதுதான் அது ஒண்ணு வைத்துக் கொள்ளணும். பாவ மன்னிப்புக்கு இன்னொரு விளக்கத்தை வந்து நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். எப்படி என்றால், வறண்ட பாலைவனத்துல வந்து அதை சுருக்கமாக சொல்லிடும், நம்ம அறிந்த ஒன்றாக இருப்பதுதான், அவனுடைய உணவும் ஒட்டகமும் தாமுகு ஷராபுகு ஃபைஸ, அதாவது அவனுடைய பானமும் அவனுடைய ஒட்டகமும் தொலைந்து போய் விடுகிறது. ஒருவன் வருகிறான் பயணத்தில் பாலைவனத்தில், அது அவனை விட்டு தொலைந்து விடுகிறது. அப்பொழுது திரும்ப அது அவனுக்கு கிடைத்தால் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், இந்தகு ஃபஅஹுதுஹு, அவன் சொல்லுவான், அல்லாஹ்வே நீ வந்து எனக்கு அடிமை, அன்த அபுது, அல்லாஹ்வே நீ எனக்கு அடிமை. திரும்ப கிடைத்து விட்டால் அவன் அந்த உணர்ச்சியில நாக்கு பிறண்டு பேசிடுது. அதாவது அந்த மறுபடியும் அந்த ஒட்டகம் பானை எல்லாம் திரும்ப அவன் கண்ணு முன்னாடி வந்து விட்டா, அல்லாஹ்வே நான் உனக்கு அடிமை இல்லை, நீ தான் எனக்கு அடிமை என்று சொல்கிறான். அதை அவன் எப்படி சொல்கிறானோ அதை விட நீங்கள் என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் அதே போல் நான் விரும்புகிறேன். மகிழ்ச்சி அடைகிறேன். இவன் எந்த மகிழ்ச்சி அடைகிறான், ஒருவரை சுட்டி காட்டி அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள். எப்படி ஒருவன் மகிழ்ச்சி அடைகிறான், காரு எல்லாம் காணா போயிட்டுனா திடீர்னு வந்து பார்த்தா பின்னாடி வந்து நிக்குதுன்னா, வாகனம் ஒட்டகம் பானம் சாப்பாடு வந்து திரும்ப நின்னுது, அவன் எப்படி கிடைத்த உடன அந்த மகிழ்ச்சியில் தலகால் தெரியாம சந்தோஷப்படுகிறானோ அதே போல் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், நீங்கள் என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியை சொல்றான். பாவ மன்னிப்புனா கேட்கணும், அழுது கேட்கணும், அதை செய்யணும் எதை செய்யணும் என்று செய்யணும், கண்ணுக்கும் அழுது நம்ம அல்லாஹ்விடம் கேட்டா மன்னிக்க அவன் தயாராக இருக்கிறான். அதுபோக இந்த ஒரு வசனத்தை பாருங்க, பாவங்கள் செய்து விடுகிறோம், பாவம் ரப்புக்கும் சும்ம தூபு இலைக்கும் யுமத்திவுக்கும், உங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு இஸ்தகுஃபிரு தேடுங்கள். தேடிட்டு அல்லாஹ் இதுல நமக்கு ஒரு செய்தியை சொல்றான். எப்படின்னா, மதா உன் ஹசனன் இலா அஜலி முசம்மா,
நீங்க வந்து பாவம் செய்துட்டீங்க, நம்ம பாவம் சேர்ந்து என்ன செய்றீங்க, பாவ மன்னிப்பு தேடுறோம். தேடினோன்னா அல்லாஹ் என்ன செய்வானா, மத்தா உன் ஹசனா, உங்களை கைவிட்டு விட மாட்டேன், ஹசன் அழகிய போக்கிடத்தை கொடுப்பேன். ஏதாவது சேர்ந்து போட்டான் தப்பு செய்து அல்லாட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிக்க மட்டும் செய்ய மாட்டானா அல்லாஹ், மன்னிச்சு மத்தான் ஹசனன் அழகிய போக்குறத உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா ஆணவம் இல்லாம இருக்கிறோம், தப்பு செய்துட்டு மன்னிப்பு கேட்டுறோம், என்ன அல்லாஹ் என்ன நாங்க சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறவனும் இருக்கத்தானே செய்வான் உலகத்துல. அப்படியெல்லாம் இல்ல, மன்னிப்பு கேட்டு அல்லாவே சேர்ந்துட்டேன், நீ பாக்குற உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிறது திரும்ப அவனுக்கு அந்த அச்சுறுத்தலை கொடுக்கும், பண்ண மாட்டான், அல்லாட்டல கேட்கிறான். அப்ப அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு அடியானுக்குள்ள வசனத்தை சொல்றான், மத்தா உனக்கு ஹசனா இலா அஜலி முசம்மா, அவனுக்கு ஒரு சிறப்பான போக்கிடத்தையும் நன்மையும் ஏற்படுத்துவேன். வயதி குல்லிதி ஃபதலின் ஃபதலஹு, ஃபதலின் ஃபதலஹு, ரெண்டு ஃபதல், ஹாதாமின் பள்ளி ரப்பிங்கிறோம்ல, ரெண்டு ஃபதலுன்னா சிறப்பான ஒரு இடத்தை செய்வோம், சிறப்புக்கு மேல் சிறப்பு. ரெண்டு சொல் அடுத்தடுத்து வந்தனா அதிக சிறப்பு கொடுக்கிறதா அர்த்தம். அப்ப சிறப்பான இடத்தை நான் அவனுக்கு என்ன செய்வேன், ஏற்படுத்தி கொடுப்பேன், கைவிட்டு விட மாட்டேன். இதற்கு பிறகு நீங்கள் என்னை புறக்கணித்தால் இன்னி அகாபு அலைக்கும் அதாவ யௌமின் அதீம், மகத்தான நாளில் உனக்கு வேதனை இருக்கு, நீ வந்து அதற்கு அஞ்சிக்கொள். இதுக்கப்புறம் நீ வந்து என்ன செய்யக்கூடாது, என்ன புறக்கணிச்சு விளையாண்டுற கூடாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான், எச்சரிக்கையா சொல்றான். அப்ப கைவிட மாட்டேன்னு ஒரு மகிழ்ச்சிகரமான வார்த்தையை சொல்றான் அல்லாஹ், தருவன் சொல்லி. அப்ப என்ன செய்வான் அல்லாஹ், போக்கிடத்தை ஏற்படுத்துவேன், சிறப்பான இடத்தை ஏற்படுத்துவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த செய்தியை சொல்லுகிறான். அதுபோக இன்னொரு இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, சாரிவுனா விரைந்து வர்றது, சீக்கிரம் வர்றது, அண்ணனட கிடையாது. சாரிவு இலா மகுபிரத்தும் மிர் ரப்பிக்கும், நீங்கள் விரைந்து ஓடி வாருங்கள். எதுக்கு ஓடி வரணுமா, மகுபிரத்தும் மிர் ரப்பிக்கும், என்னுடைய நான் உங்களை மன்னிக்க போகிறேன், அந்த பாவ மன்னிப்புக்காக ஓடி வா. சின்ன வானமும் பூமியும் எப்படி இருக்கும் என்றால், இந்த சொர்க்கத்தை, அந்த சொர்க்கம் வந்து வான பூமியை உள்ளடக்கி விடும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு சொர்க்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், அதற்காக நீ ஓடி வா, பாவ மன்னிப்பு கேட்டு ஓடி வா. அது ரெடியா இருக்கு. அது யாருக்கு இருக்கு தெரியுமா, முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்கு தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. உனக்கு அவ்வளவு பெரிய ஒரு பெரிய பொக்கிஷத்தை வைத்திருக்கிறேன், நீ ஓடோடி வா, பாவ மன்னிப்பையும் கொடுப்பேன், சொர்க்கத்தையும் கொடுத்துருவேன். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது, இந்த வானம் பூமியெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அப்படி உள்ளடக்கியது, அவ்வளவு பெருசா வச்சிருக்கிறேன். நீ ஏன் பயந்துகிட்டு நடுங்கி வர, விரைந்து ஓடி வா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த ஒரு வசனத்தையும் சொல்லி நம்மளை உற்சாகம் ஏத்துறான். ஏன்னா அவன் தானே படைத்திருக்கிறான். பாவப்பட்டோம், நம்ம எவ்வளவு சகாபாக்கெல்லாம் தப்பு செய்தவங்க தான், எல்லாரும் சொர்க்கத்திற்கு நர்மாராயம் கூட்ட சொர்க்கவாசிகளா ஆயிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி மனிதர்களை வந்து ஒரு பாவத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய வசனங்கள்லாம் இருக்குமா. பல பேர் பாவிகளேங்கிறாங்க, பாவி போன ஜென்மத்துல தப்பு செஞ்சுட்ட, பாவி நீ பாவி, உன்னைய வந்து அவர் மகன் தான் மன்னிக்கணும், பல மாதிரி நிறைய சட்டம் வச்சிருக்காங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், நான் மன்னிக்கிறேன், மன்னிச்சு சொர்க்கம் தரங்கிறான், உலகத்துல போக்கிடம் தரங்கிறான், அழகிய இடம் தரங்கிறான். எப்படிப்பட்ட வசனம். அப்ப இந்த மாதிரி ஒரு வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான், நமக்கு ஒரு ஆறுதலாக சொல்லி நம்மளை அந்த தவறுல இருந்து வென்றெடுக்கிறான். தவறு செய்துட்டு மறுபடியும் ஸ்டெடி ஆயிடுவான், அதுல நிலைச்சி இருக்க மாட்டான் என்று சொல்லி, அதே மாதிரி வசனங்கள் யூசுப் நபியுடைய வசனத்தை சொல்லி நம்முடைய அந்த உரையை முடிவு செய்யும். அதாவது யூசுப் நபிக்கு வந்து அவங்க தகப்பனார் யூசுப் நபி காணாம போயிடுறாங்க. காணாம போனது அவங்க அழுகுறாங்க. அப்போ மகன்லாம் வந்து கேட்கச்சில அவங்க கிடைப்பாங்க, அவங்கள நினைச்சு ஏன் அழுகுற அப்படின்னு சொல்ல, ஏன் அழுகுறீங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கும் பொழுது, நான் என் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பாவ மன்னிப்பு இன்னா குன்னா ஹாத்திவோன், நான் என் இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாவின் ரஹ்மத்தை யார் வந்து அருளில் நம்பிக்கை இழப்பார்கள் என்றால் இன்னஹு காஃபிரூன், இறை மறுப்பாளன் இருப்பான் தெரியுமா, அவன் தான் நம்பிக்கை இழக்குவான். நம்பிக்கை இழக்க கூடாது, பாவத்தையும் மன்னிப்பான், நீ கேட்டதையும் கொடுப்பான். அப்ப நம்பிக்கை இழக்க கூடாதுங்கிறது ஒரு வசனம். நம்பிக்கை இழப்பது யாருக்கு உதாரணம், இறை மறுப்பாளனுக்கு உதாரணம். மூமின் எப்படி அப்போ அந்த இதை பண்ண முடியும், எல்லாம் நம்மள மன்னிப்பான், எல்லாம் மன்னிப்பாங்கிற செக்யூரிட்டியில கொடுத்துருக்கான். அப்ப அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த மாதிரி பாவங்கள் செய்தாலும் தவறுகள் செய்தாலும் மன்னிப்பவன் நல்லா இருக்கிறான். இதை வந்து நம்ம மிஸ்யூஸா இருக்கக்கூடாது, தவறு இழைத்து செய்யறது அந்த மாதிரி. என்ன, அல்லாஹ்க்கு நாளும் அறிந்தவன், அதை புரிந்து கொண்டு ஏதாவது தவறு இழைத்து கொண்டால் அது அல்லாஹ் என்ன செய்யணும்,
அவன் பாவ மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பதற்கு இரு கரங்களை அல்லாஹ் உலகம் அழியிற வரைக்கும், சூரியனும் சந்திரனும் சேர்ற வரைக்கும் எல்லாம் என்ன செய்திருக்கிறான், அந்த கையை விரித்து வைத்திருக்கிறான். அதனால பாவ மன்னிப்பு கேட்டு அந்த விருப்பமான காரியத்தை திரும்ப திரும்ப கேட்டு அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அதனால அந்த மாதிரி அதில் இருந்து என்ன செய்யணும், நல்லடியார்களாக நல்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவான் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்று மத்திய கவர்மெண்ட்ல செல்வ மகள் திட்டம் ஒன்று இந்த நிர்மலா சீதாராமன் தொகுதிக்கே போகாத வெற்றி பெற்ற பெண்மணி அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது செல்வ மகள் திட்டம் என்னவென்று கேட்டால், பிறந்த குழந்தைங்க இருக்காங்கன்னா, இன்னைக்கு பிறந்துட்டாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸு பேங்கு நிறைய போட்டிருக்கிறாங்க பெட்டிக்கடை மாதிரி. எங்கேயாவது போய் அவங்க இந்த பேங்க் வகையறாரில் கொடுத்து 1000 ரூபா கட்டணும், கட்டிக்கிட்டே இருக்கணும். அது எப்படின்னா 18 வயசு வரைக்கும் ஒரு ஸ்கீம், அதுக்கப்புறமா ஊனமுற்றோருக்கு ஒரு ஸ்கீம், அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 50,000 ரூபா. இப்போ அந்த 1000 ரூபா கட்டினா அது இறந்து போனா தனி, அந்த உயிரோட இருந்தானா 18 வயசுக்குள்ள என்ன கிடைக்கும், வட்டியோட சேர்த்து தான் கிடைக்கும். நம்ம முஸ்லீம் மக்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி. அப்போ காசை ஆசையாக காட்டி, இதுதானே அவங்களுடைய மூல தொழிலே. அப்போ அந்த மாசம் 1000 ரூபானா வருஷத்துக்கு 12,000 ரூபாய் ஆச்சு. 18 வயசுக்குள்ள கணக்கு போட்டு பார்த்துக்கிறங்க. அவன் அதுக்குள்ள அவன் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஏன்னா அவன் கஜானா எப்படி இருக்குன்னு தெரியல. இது ஒரு செல்வ மகள் திட்டம், தெரியல. செல்வ மகள் திட்டத்துல அடுத்து அந்த திட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா, பட்ஜெட்ல என்பிஎஸ் வாத்து சல்வியாங்கிறது அவங்க சமஸ்கிருத இதுல வச்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே அவங்களுக்கு பெண் மகள் போட்டிருக்காங்க. கொஞ்ச நாள்ல ஆண் மகனையும் கொண்டு வந்துருவாங்க. அப்படி வச்சாதான் கொஞ்சம் ஈர்க்கிற மாதிரி இருக்கும். அதனால பெண் மகள் திட்டத்துல 1000 ரூபா போடுங்க. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 50,000 ரூபா ஒவ்வொரு ஸ்கீமா. அதுக்கப்புறம் எப்படின்னு கேட்டா டெய்லி 100 ரூபா போடுங்க. எப்படி பிச்சைக்காரனை கூட உள்ள கொண்டு வர்றது நாங்க அதை விட பெரிய மிசாவரா இருக்கோம். 100 ரூபா கேட்கிறான்னா எப்படிப்பட்ட ஆதாரமா பாத்துக்கிறங்க. ஒரு 100 ரூபா போட முடியுமா, 100 ரூபா போட்டுக்கிறங்க. மாசம் 1000 ரூபா போட்டுக்கிறங்க. அதுக்கப்புறம் 50,000 ரூபா. இப்படி ஒரு ஸ்கீம் வச்சிருக்கிறான். கடைசியில் அது ஒரு குறிப்பிட்ட 18 வருஷத்துக்கு அப்புறம் 25 லட்சம். அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்கீம் வச்சிருக்கோம் 60 வயசு வரைக்கும். நம்ம கடையில மண்டை போடும் 60, எப்படி ஆசை வார்த்தை பாருங்க. 1 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் போடு எங்கிட்ட, அப்படியே போட்டு அந்த ஆசைக்கு எவ்வளவு தெரியுமா வச்சிருக்கிறான், 12 கோடி வச்சிருக்கான். நல்ல மயங்குவானோ 12 கோடியே 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கான். இப்படிப்பட்ட ஸ்கீமு இன்னும் நிறைய உள்ள வச்சிருக்கான். எல்லாம் வட்டியை மூலதனமாக கொண்டது. சும்மா தருவான், கம்பெனியா வச்சு நடத்துறான். வரவனுக்கு தூக்கி கொடுக்க. அப்ப நம்ம சின்ன வட்டியோ பெரிய வட்டியோ இந்த மாதிரி பணம் சொன்னதுமே எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப இது நம்ம வட்டியை சொல்லி கொண்டு இருக்கோம். வட்டியை பத்தி ஒரு ஆண்ல அல்லாஹ் எப்படி எச்சரிக்காங்கிறது நம்ம அறிந்து வைத்திருக்கிற ஒன்று. அப்ப இப்படி ஆசை வார்த்தை காட்டினதும் அப்போ நம்ம வீட்டுல கொண்டு சேர்க்கலாமே. 100 ரூபா தானே, 1000 ரூபா தானே, வட்டியை தான் தருவான் நாளைக்கு. மூமின்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குல்ல, நீ என்னன்னு நாசமா போ. ஆனா இது ஒரு ஏமாத்து தான். அவன் உள்ளுக்குள்ள என்ன வச்சிருக்கான்னு தெரியாது. எப்படி புதுசா கொண்டு வராம இருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள பெண் மகளை என்னத்தை நீ காப்பாத்திட்ட, எத்தனை பேரை காப்பாத்திருக்கன்னு நீங்க பட்டியல் போட முடியுமா சுதந்திர இந்தியால? இனிமே என்னத்தை காப்பாத்த போற? ஊர்லாப்பட்ட கடனை வச்சிருக்கிற, ஊர்லாப்பட்ட வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கிற, என்னத்தை மறுபடியும் ரொட்டேஷன்ல விட்டு தர போற? யாரையா ஏமாத்தி அப்பாவி மக்களுக்கு கொடுத்தாரு தருவியா என்னன்னு தெரியாது. ஏன்னா முதல வாயில போன மாதிரி உள்ள போயிட்டு ரிட்டர்ன் கேட்கச்சல நிறைய சரத்து வச்சிருப்பான். இங்க கீவுலே நின்னுங்குவான். அப்ப இந்த மாதிரி திருட்டு பயலுவோ இப்படி ஒரு சிஸ்டத்தை போட்டிருக்கிறாங்க. நம்ம முஸ்லிம்கள் நம்ம அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய மக்களாக இருந்தா இப்படி வட்டியில போய் டக்குன்னு விழுந்துடக்கூடாது. இன்சூரன்ஸ் எப்படி ஆசை வார்த்தைலாம் காட்டுறாங்க, எங்களுக்கு வேண்டாம், இருப்பதை கொண்டு நாங்க வாழ்ந்துக்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாடோட நம்ம இருக்கணும் என்ற ஒரு தகவலுக்காக இந்த செய்தியை சொல்லி நிறைவு பெறுகிறேன். வாகரதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.